வெல்கம் டு சோடா புட்டி. இனி நம்ம பார்க்க போகிறது ஸ்குவிட் கேம் சீரிஸோட சீசன் 2. ரொம்ப எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு சீரிஸ். அண்ட் இதோட முடியல ரசா 2025 சீசன் 3யும் இருக்குது. அதில் தான் மொத்தமாக முடிக்க போகிறாங்க. ஸோ இந்த சீரிஸ் சீசன் 3க்கு பக்காவாக செட் பண்ணி முடிச்சுதா, சீசன் 1 பேரை காப்பாத்துச்சா, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த சீரிஸோட ஸ்பெஷலே அதில் இருக்கிற அந்த கேம்ஸ் தான். குழந்தை புள்ள கேம் தான், ஆனால் அதில் தோத்து விட்ட மொத்தமாக போட்டு தள்ளக்கூடிய கொடூரமான ஆளுங்க. அண்ட் அதுதான் இந்த சீரிஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வரவே காரணம். சரி, இந்த சீசன் 2 எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சீசன் 1ல வின்னரான நம்ம ஹீரோ தலையில பஞ்சு முட்டாய் கலர் அடிச்சுக்கிட்டு வாழ்க்கையே கலர்ஃபுல் ஆயிடுச்சு, அது இல்லாம நம்ம ஜெயிச்சாச்சு, பணமும் நம்ம கிட்ட சேர்ந்தாச்சுன்னு ஜாலியா ஒரு லைஃபை வாழாம நான் வரேன்டா திரும்ப அந்த கேமுக்குள்ள வந்து மொத்தமா இதை முடிச்சு விட போறேன்டான்ற மாதிரியே இருந்தாரு. சரி, நம்ம உள்ள போனோம்னா எப்படி டக்குன்னு போயிடுறது. இதுல அந்த கோட் சூட் போட்டுன்னு ஒருத்தன் டீசெண்டா வந்து எல்லாரையும் பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து வாங்க சார் வாங்க, உங்களுக்கு கடன் தொல்லை இருக்கா, அப்போ வாங்க நான் உங்களுக்கு கட்டுக்கட்டா காசு தரேன்னு ஆசை காமிச்சு கூட்டு போயிட்டு மொத்தமா முடிச்சு விடுவாங்களே, அவனை தான் தேடிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. எப்படி அவன் கடங்காரனை கண்டுபிடிச்சி அவனை கூட்டு போய் ஊமை குத்தா குத்தி அனுப்புவான். அவனை பிடிச்சோம்னா நாம இந்த கேமுக்குள்ள போயிடலான்ற மாதிரியே ஒரு கேங்கை வச்சு நம்ம ஹீரோ அவரை தேடிக்கிட்டு இருக்க. அவனை தேடி கண்டுபிடிச்சி இதுக்குள்ள வந்தாரா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு, அவர் போட்ட பிளான் ஒழுங்கா முடிஞ்சுதா, அதெல்லாம் தான் இந்த சீரிஸ். இதுல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் என்னன்னு பார்த்தா, ஹீரோ கேரக்டருக்கான அந்த நோக்கம். இந்த வாட்டி கேமுக்குள்ள வர்றது நான் காசுக்காகலடா கொய்யால உங்க கதையவே முடிக்கிறதுக்காகன்ற மாதிரி அவருடைய அந்த நோக்கம் அண்ட் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கதையை ஸ்டார்ட் பண்ணது இன்னும் கதையோட கனெக்ட் ஆக வச்சுது. அண்ட் சீசன் 1ல ஒரு தாத்தா வருவாரு, அவர் தான் அந்த பெரிய வேலையா பார்த்து விட்டு ட்விஸ்ட் கொடுப்பாரு. அந்த தாத்தா மாதிரி இதுலயும் ஒரு கேரக்டர் கொஞ்சம் சர்ப்ரைஸா வச்சிருந்தாங்க. அந்த கேரக்டர் அதுல ஒர்க் ஆச்சு. பட் அவர் அளவுக்கு டெரிஃபிக்காலாம் ஒர்க் ஆகல. பட் அந்த கேரக்டர் டீசென்ட்டாவே இருந்துச்சு. அண்ட் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இந்த வாட்டி, அதாவது தமிழ் சினிமா சென்டிமெண்ட் சீனிக்கே டஃப் கொடுக்குற வகையில கர்ப்பிணி பொண்ணு நீ வாமா, அம்மா பையன் நீங்க 2 பேரும் போங்க, திருநங்கை நீங்களும் வாங்க, இன்னும் அப்பாவியா மூஞ்ச வச்சுட்டு இருக்கிற ஒரு பையன் வாங்க, எல்லாரும் வாங்க, உங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் எமோஷனலா கனெக்ட் ஆகணுன்ற மாதிரியே ஏகப்பட்ட கேரக்டர்ஸையும் கூட்டு வந்திருக்காங்க. நான் கூட கொஞ்சம் ஓவரா எமோஷனலா கொட்டி எரிச்சலாக்க போறாங்கன்னு பயந்தேன். பட் அந்த அளவுக்குலாம் இவங்க போகல. எல்லா கேரக்டர்ஸோடையும் கொஞ்ச நேரத்திலே கனெக்ட் ஆயிடுவீங்க. ஆனா அந்த கேரக்டர்ஸோட அந்த டீமா சேர்ந்து கேம் விளையாடுற அந்த மூமெண்ட்லாம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே ஹீரோவோட நோக்கம் பக்காவா செட் ஆயிட்டு பரபரப்பா ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் 2-3 விட்டுருங்க, 4வதுல இருந்து தான் அந்த பரபரப்புங்கிறதே பத்திக்கும். அதுக்கப்புறம் அந்த கேம்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது தான் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃபயர் மோட்ல போகும். ஆனால் அந்த கேமில் விளையாடுறது கேங்கா சேர்ந்துக்கிட்டு டே உசுறு கொடுத்து விளையாடுறோம்ன்ற மாதிரியே அந்த டென்ஷன் பில்ட் பண்ணுறது. ஆனால் இந்த வாட்டியும் கேம்ஸ்லாம் போர் அடிக்காமலே இருந்துச்சு. ஒவ்வொரு கேமோடைய அந்த ரூல்ஸ், அதுக்குள்ள நடக்கிற பாசம் நேசம், அது இல்லாமல் யாரை நம்புறதுனே தெரியல தாசனன்ற மாதிரியே திடீர்னு முதுகுல குத்துற மூமெண்ட், இந்த மாதிரி சில விஷயங்களுமே வழக்கம் போல வச்சிருந்தாங்க. அதுவும் ஒர்க் ஆச்சு. அண்ட் ஹீரோவோட கேரக்டர் ஸ்டார்டிங் ஒரு நோக்கத்தோட உள்ள வருவார். ஆமா, அதுக்கப்புறம் என்ன இவர் ஆங்கிலே மாறி போறாருன்ற மாதிரி நமக்கு தோணும். பட் நாமளுமே ஒரு கட்டத்தில் அந்த கேமை நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எப்படா இவங்க டீமாக சேர்ந்து ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற அந்த ரூட்டுக்கு நாமளும் மாறிடுவோம். ஸோ அந்த கேம் ஏரியா வந்ததுக்கப்புறம் நாமளும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி பார்க்க ஆரம்பிச்சிருவோமா, அது கொஞ்சம் நல்லாவே கொண்டு போனாங்க. 4வது 5வது 6வது இந்த 3 எபிசோட்ல சும்மா ஃபயர் மோட்ல அந்த கேம்ஸும் இருக்கும், கொஞ்சம் எமோஷனல் ஏரியாவும் இருக்கும். அண்ட் எல்லா கேரக்டர்ஸை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக யாரா கொல்ல போறீங்க, யாரா விட்டு வைக்க போறீங்கன்ற மாதிரியே அந்த ஒரு டென்ஷனை பில்ட் பண்ணது, அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே கொண்டு போனாங்க. சில ஷாக் ஆக்கிற மூமெண்ட்ஸ் மாதிரி அந்த சென்டிமெண்ட்டை தூவி விடுவாங்க, அதுவுமே கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. அண்ட் முக்கியமாக பணம் வேணும், அதுக்காக தான் நாங்கள் விளையாடுறோம். டே ஆனால் உசுறு போச்சுன்னா அந்த பணம் உனக்கு கிடைச்சாலும் ஒன்றும் வேஸ்ட்டுடா, அதை வச்சு என்னடா பண்ண போகிறோம், உசுறு தாண்டா முக்கியங்கிறதையே மறந்து பணம் தான் வேணும்னு எப்படி சைக்கோவா மாறுறாங்கன்ற அந்த விஷயத்தை இதுலேயும் காட்டிருப்பாங்க. நல்லாவே இருந்துச்சு. போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் எனக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா, அதில் ஹீரோவுக்கு என்ன நடக்கும்னே தெரியாது, என்ன கேம் வரப்போகுதுன்னு தெரியாது. டேய் எப்படா இங்கே வெளியே போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு டென்ஷனோடவே கொண்டு போவாங்க. இதில் என்னன்னா எனக்கு தெரியும்டா அப்படிங்கிற அந்த நெக்கில் தான் உள்ளே வருவார். ஆனால் நான் நினச்சா மாதிரியே அப்படியே திரும்பியே நடக்கணும், அதே கேம் ஏன் அப்படியே இருக்கணும், ஒருவேளை மாறுச்சுன்னா ஒருவேளை எனக்கே வந்து சர்ப்ரைஸாக ஷாக்கிங்காக கொடுத்தாங்கன்ற மாதிரியே இதுலையுமே அவர் நினச்சா மாதிரி நடந்துச்சா இல்லையான்ற அந்த ஒரு டென்ஷனோடவே கொண்டு போவாங்க. இதில் சரி இரிட்டேட் பண்ணுற கேரக்டர்ஸ்ன்ற மாதிரி இருக்கும். தானோஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர்லாம் வரும், அது மாத்திரையை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி அலப்பறையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இரிட்டேட் பண்ணுறதை விட அது பண்ணுறதுலாம் கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு. நான் கூட அதே கேம்ஸை திரும்பி காட்டி போர் அடிக்க வச்சிருவாங்க தான் நினச்சேன். பட் அங்கேருந்து இவங்க வேறு ஆங்கிளில் கொண்டு போனது, வேறு புது கேமை வச்சு அதில் டீமாக சேர்ந்து விளையாடுற மாதிரி ஜாலியாக கொஞ்சம் கொண்டு போனது, அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. அதே பழக்கப்பட்ட ஸ்டைல் தான், அதே விஷயத்தை தான் திரும்பி இவங்க கொடுக்குறாங்க. பட் அதை கொஞ்சம் வேற டைப்பில் டீல் பண்ணாங்க. ஆக்சுவலாக இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆகிறதே 4வது எபிசோடில் தான். அதில் தான் அந்த டீமாக சேர்ந்து அந்த ஒரு கேமை விளையாடுற மூமெண்ட்டில் அங்கேருந்து என்னடா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து நம்ம அப்படியே கனெக்ட் ஆகி பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அது வரைக்குமே உங்களுக்கு என்னங்க சுற்றிக்கிட்டே இருக்காங்கன்னு தோணுச்சுன்னா 4வதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் செட் ஆகிடும். முக்கியமாக மனசில் நின்ன கேரக்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டா ஹீரோ கேரக்டர் ஆப்வியஸாக அவர் மனசில் நின்றுட்டாரு. அண்ட் ஹீரோட ஃப்ரெண்டு கேரக்டர் அவங்களோட டீமே ஒரு மாதிரி ஃபன்னும் பண்ணுவாங்க, அதே டைம் கொஞ்சம் டெரிஃபிக்காகவும் இருப்பாங்க. அண்ட் முக்கியமாக இன்னொரு டீம் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிற அந்த ஒரு டீம் வந்து அந்த கேரக்டர்ஸே ஒரு மாதிரி வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுதான் கொஞ்சம் போக போக நம்ம கனெக்ட் ஆகிடும். அண்ட் முக்கியமாக ஹீரோ கிட்ட ஃப்ரெண்டு கேட்பான், டேய் போன தடவை தான் ஜெயிச்சல, அவ்வளோ காசு இருக்குதுல, எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக வாழ்றதை விட்டு ஏன்டா திரும்பி வந்து இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, இங்கே பாரு இப்போ நான் உன் கண்ணு எதிர்க்க செத்து போய் ஏன் மூலியமா அந்த காசு உனக்கு வந்தா நீ நிம்மதியாக வாழ்வியடா, நான் செத்ததையே மறந்து போய் நிம்மதியாக உன்னால் வாழ முடியுமா, இனி அப்படி யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னா நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிற அந்த ஒரு மூமெண்ட்டு, இந்த மாதிரி சில டைலாக்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த சீசனோட
டீமோட பெரிய ப்ளஸ் நீங்கள் டீமாகவும் இருக்கணும், டக்குன்னு துரோகம் செஞ்சிடணும். டேய் இப்போ நான் நல்லவனா இல்லை சைக்கோவா அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி உங்கள் மனசை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் நல்லவனா இருக்கியா இல்லை சைக்கோவா மாறிடுறியா இல்லை காசு முக்கியமா இல்லை மனுஷங்க முக்கியமா அப்படின்னு மாற்றி 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 அதை கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அண்ட் நீ எவ்வளோ வேணாலும் நல்லவனா இருப்பேன், எல்லார் மேலேயும் இறக்கமும் காட்டுவேன், பாசமும் பார்ப்பேன், சே பாவங்க அப்படின்னா நினப்பேன். டக்குன்னு உனக்கு ஒன்று நான் செத்துருவேன் அப்படின்னா படா நீ செத்தா என்ன நான் தான் உயிரோட இருக்கணும் அப்படிங்கிற அந்த மோடுக்கு மாறிடுவேன்ற மாதிரி அந்த மென்டாலிட்டியை காமிச்ச விதமும் நல்லா இருந்துச்சு. அண்ட் இதில் இருக்கிற நெகட்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் எபிசோட் நல்லா தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் ரெண்டாவது மூணாவது தேவையில்லாமல் அறிவுரை சொல்கிறன்ற பேரில் கொஞ்சம் அங்கே இங்கே சுற்றிட்டு வருவாங்க. ஸோ நாலாவதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் மொதல் 3 எபிசோடாக நாங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துட்டோமே உள்ளே தான் போக போகிறாருன்னு அது ஏன் இழுத்துக்கிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. எப்பா சீக்கிரம் ஏதாச்சும் பிளான் போட்டு அடுத்த லெவலுக்கு போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் பார்க்குற வரைக்கும். அண்ட் ஹீரோ மாதிரியே போன சீசனில் இன்னொருத்தரும் அவர் தேடி போவார், டக்குனு குண்டடிப்பட்டு ஊந்து கிடப்பார், ஞாபகம் இருக்கா? அந்த கேரக்டர் இதுலேயும் நான் தேடி வரேன் அப்படிங்கிற மாதிரியே போவார். எப்பா ஏய் சீசனே முடிஞ்சு போச்சு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, சும்மா சுற்றிக்கிட்டே இருக்கீன்ற மாதிரி தான் இருக்கும். இந்த 5 ஸ்டார் ஆட்ல வர மாதிரி நல்ல வேலைப்பா நீ எதுவுமே பண்ணல அந்த மாதிரி தான் கடைசி வரைக்கும் அவர் சும்மா தான் இருந்தார். அந்த மனுஷனும் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கும்போது ரெண்டாவது எபிசோட்ல ஆஹா டெரிஃபிக்கான ஆளா இருக்கிறாருலாம் தோணும். அதுக்கப்புறம் யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த கேமுக்குள்ள பிங்க் சொக்கா போட்ட கும்பல் இருக்கும் தெரியுமா, அதுங்களுக்குள்ள சின்ன சண்டை மாதிரி அவங்களுக்குள்ள சின்ன கான்ஃபிளிக் மாதிரிலாம் கிரியேட் ஆச்சு. அது சும்மா லைட்டா ஊர்கா மாதிரி தொட்டுட்டு அப்படியே அந்த கேமுக்குள்ள வந்துட்டாங்க. ஏங்க அதை பத்தி நாங்கள் காட்டாம சும்மா காம்ப்ளீட் விட்டீங்கன்னு இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் சீசன்ல அந்த தாத்தா கேரக்டர் அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் செம்ம ஷாக்கிங்கா இருக்கும்ல, அதே மாதிரி இல்ல ஒரு ஸ்மார்ட்டான ஒரு வேலையை ஒன்று பார்த்துருக்காங்க, நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா இல்ல வில்லன் கேரக்டர் சூப்பரா சர்ப்ரைஸா ஸ்டார்ட் பண்ணீங்க, ஆனால் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேப்பா ஹீரோவை பார்த்து ரசிக்கிற சைக்கோப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே கூட ஸ்டார்டிங்கில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் கொடுப்பாரு, வந்துட்டாரா பெரிய வில்லங்க இருக்குடா அப்படின்ற மாதிரி எனக்கு இமேஜ் கிரியேட் ஆச்சு. ஆனால் போக போக அந்த மனுஷன் பண்ணுறதை பார்த்தா யோ நீ எபிசோடு இழுக்கணுன்னே பண்ணுறியான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது ஹீரோ கேரக்டர் போன தடவை இந்த கேமுக்குள்ளே வந்துட்டாரு, எப்படியாச்சும் வெளியே போகணும், காசு ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. அவருடைய கேரக்டராக இருக்க இதில் இந்த கேமையே மொத்தமாக நிறுத்துறேன், காசுக்காக வேணாம்டா கடைசி வரைக்கும் நிம்மதியாக இருக்க முடியாதுன்ற மாதிரி அவருடைய கேரக்டராக இருக்க நல்லா டெவலப் பண்ணாங்க. ஆனா அந்த குண்டடிப்பட்டு திரும்பி தேடிட்டு வர மனுஷன் அவர் எதையுமே இதுல பண்ணல. அதே மாதிரி பிங்க் சொக்கா போட்ட கும்பல் அதுங்களுக்குள்ள நடக்கிற அந்த பிரச்சனையுமே சும்மா மேலோட்டமா, ஏங்க 2 சீசனுமா மேலோட்டமாவே காட்டுவீங்க, அப்ப 3ஆவது சீசன்ல தான் மொத்தமா காட்டுவீங்க, இதுல எதுவும் காட்ட மாட்டீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஹீரோ கேரக்டர் தவிர மற்ற கேரக்டர்ஸை இன்னும் பெருசா டெவலப் பண்ண மாதிரியே ஃபீல் ஆகல. அண்ட் போன சீசன்ல இந்த தாத்தாவோட பர்பஸை சொல்லிடுவாங்க, எதுக்காக இந்த கேம் நடக்குது, எதுக்காக இதெல்லாம் நடக்குதுன்னு தெளிவா சொல்லிடுவாங்க. அதுல ஒரு படி மேல எக்ஸ்ட்ராவா அவங்களுடைய சைடுல ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சர்ப்ரைஸான விஷயத்த பண்ணிட்டாங்க, வில்லன் கேரக்டர் இதுல வெயிட்டான ஒரு விஷயம் பண்ண போறான்ற மாதிரியே செட் பண்ணிடுவாங்க. அதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருந்தும் அவர் நல்லா ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சாதாரணமா இருந்த மாதிரியே இருந்துச்சு. கடைசியில் தெரியுமடா சீசன் 3க்காகவே இப்படி வச்சிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமடான்ற மாதிரியே முடிச்ச விதம் அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு என்னன்னா இந்த கேம் எதுக்காக நடக்குது ஏன் நடக்குதுன்னு தெளிவுபடுத்திட்டீங்க. இதுல இன்னும் அந்த கேம் ஏன் கண்டினியூ ஆகுது தெரியுமா, அதுக்குள்ள என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு தெரியுமா, இதை வச்சு என்னெல்லாம் நடக்குது தெரியுமான்னு அந்த சைடை கொஞ்சம் காமிச்சிருந்தா, ஹீரோ கேரக்டரை நல்லா டெவலப் பண்ணீங்களா, அந்த மாதிரி மற்ற கேரக்டர்ஸையும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்குமே. அண்ட் ஓவரால் சீசன் 1 நமக்கு எப்படி இருந்துச்சுன்னா டோட்டலாக ஒரு மாதிரி கிரேசியா பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வோம்டா, பணத்துக்காக ஆல்ரெடி கடன் தொல்லையில் இருக்கவங்க காசு கொடுத்தா போதும்னு ஜாம்பி லெவலில் இருக்கிறாங்க, அவங்கள தூண்டி விடுற வகையில் நீங்கள் கிளப்பி விட்டீங்கன்னா காசுக்காக யாரை வேணாலும் கொல்லுவாங்கன்ற ரேஞ்சுக்கு போவாங்கன்னு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருந்தாங்க. இப்படி தாங்க காசுன்னு விட்டா கண்ணுன்னு தெரியாமல் அடிச்சுப்பாங்கன்ற அந்த விஷயத்தை நமக்கு புரிய வச்சாங்க. இந்த சீசன் 2லையும் அதே விஷயங்களை திரும்பி ரீக்ரியேட் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் அந்த கேம்ஸை மட்டும் மாற்றி விட்டு அப்படியே முடிச்சு விட்ருக்காங்க. பட் இப்போவும் சொல்கிறேன் 4வது 5வது 6வது அந்த 7வது முடிச்ச விதமும் சரி, அந்த 4வதுக்கு மேலே அந்த ஒரு பரபரப்பாக அந்த சில கேரக்டர்ஸோட எமோஷனலாக கனெக்ட் ஆகி அந்த விஷயங்கள்லாம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஆனால் சீசன் 2ங்கிறது இன்னும் ஒரு படி மேலே இருக்கணும். அது சீசன் 1 அந்த நிழலே கொஞ்சம் எஸ்கேப் ஆயிடுச்சு, சில அந்த கேம்ஸ்னால தப்பிச்சிருச்சு. ஸோ இந்த சீசன் 2ல விட்டு வச்சதெல்லாம் இல்லை, சில யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சதெல்லாம் சீசன் 3ல மொத்தமாக முடிச்சு விடுவாங்கன்னு நினைக்கிறேன். சீசன் 3 இன்னும் வெயிட்டாக முடிப்பாங்க நம்பிக்கை இருக்கு. பட் ஓவரால் என்ன கேட்டிங்கன்னா ஒர்த்தான ஒரு சீரிஸ் தான். பரபரப்பாக போகிறது அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்ன்ற ஏரியாவில் மட்டும் இவங்க வீக்காக இருந்தாலும் மற்ற அந்த டென்ஷன் ஆக்கிற அந்த கேமை வச்சு கொண்டு போகிற மூமெண்ட்லாம் நல்லா ஒர்க் ஆச்சு. சீசன் 1 பார்த்தவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இந்த சீசனும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். டியூரேஷன் வைஸ் 1 hour கிட்டத்தட்ட 7 எபிசோட்னா 7 hour கிட்ட நீங்கள் மொத்தமாக உட்காந்து பார்க்கணும். அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். அண்ட் போன சீசனே பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கான ஏரியா இல்லை, கொஞ்சம் அந்த மாதிரி சீன்லாம் இருக்கும். பட் இதில் அந்த மாதிரி சீன் அடல்ட் சீன்ஸ்ன்ற மாதிரி இல்லை. இருந்தாலும் கெட்ட வார்த்தைன்றது கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ஓப்பனாகவும் இருக்குது, அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த கேமுன்ற பேரில் கொடூரமாக கொள்கிற விஷயங்கள் அது ஆல்ரெடி தெரியும்ல, ட்ரெய்லர்லாம் பார்த்துருக்கீங்கல்ல. ஸோ ஃபேமிலியாக பார்த்துக்கலாமா வேணாமாங்கிறத அதை மட்டும் டிசைட் பண்ணுங்கள். கெட்ட வார்த்தை மட்டும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அப்புறம் அடுத்த சீசனுக்கு பெருசாக ஹைப் ஏற்றி முடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம்
அவ்வளோதான் முடிக்கல, இது வந்து டக்குன்னு தொடரும் அப்படின்னு போட்டு முடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறப்பட்டா பாதியில் கட் பண்ணி விட்டா மாதிரி தான் இருக்குது. ஸோ சீசன் 3ல தான் என்ன நடந்துச்சு, எப்படா அதை முடிக்க போறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தோணுதே தவிர நாங்க இப்படி முடிச்சு விட்டீங்க அப்படிங்கிற ஒரு ஹைப்லாம் ஃபீல் ஆகல. ஓவரால் ஸ்குவிட் கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீசன் 1. அதே வகையில் எனக்கு இந்த சீசனும் ஒர்க் ஆச்சு. ஆனால் இன்னும் நான் அடுத்த லெவலுக்கு இருக்குன்னு எதிர்பார்த்தேன். அந்த லெவலுக்கு இல்லை, பட் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வீக்கெண்டுக்கு ஒரு செம்மையாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சீரிஸ் தான். அண்ட் சீசன் 3க்காக வெயிட்டிங். 2025ல தானே, சீக்கிரம் முடிச்சு விட்ருங்கப்பா. அண்ட் இந்த சீசனுக்கு உங்களுடைய ரேட்டிங் என்ன, சீசன் 1 பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க, அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாட்டா பை.